பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று எல்லோருக்கும் மண்ணுலகை மீட்க வந்த இயேசுபிரானின் அவதரித்த நாள். எல்லோருக்கும் நத்தார் திருநாள் வாழ்த்துக்கள். அன்பான பக்தர்களே, அடிக்கடி மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் இம்மண்ணுலகை மீட்பதற்காக, மண்ணுயிர்களை காப்பாற்றுவதற்காக அடிக்கடி வருகை தந்து மண்ணுலகை மீட்பதற்காக அவர்கள் உபதேசம் பண்ணி அந்த வழியில் நின்று நீங்கள் வரும்போது இந்த மண்ணுலகத்தில் மாபெரும் சக்தி வாய்ந்த உண்மைகள், சகல மனிதன் வாழக்கூடிய எல்லா தன்மைகளும் இம்மண்ணுலகத்தில் இருக்குது. அதை பெற்று இந்த மண்ணுலகத்தில் நீங்கள் வாழலாம் என்று உரைத்து சென்றவர்கள். அதில் ஒரு ஆள் இயேசுபிரான். தரித்திரவான்களே, பரலோக ராஜ்யம் உங்களுடையது அப்படின்னு சொல்லி 40 வயதில் அவருக்கு ஞானம் கிடைக்கும்போது மலை பிரசங்கம் பண்ணார். அப்படி அவர் பிறக்கும்போது பல கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்று சொன்னால் நல்லத்தை உருவாக்குவதற்கு அவதாரம் பண்ணும்போது பல தடைகள் அவருக்கு வரும். சின்ன வயதிலே அவர் பிறக்கும் போதே பல தடைகள், அதையெல்லாம் மீறி இந்த மண்ணுலகத்துக்கு மாண்புற வழிகாட்டுவதற்காக வந்தார். அப்படி வந்த மாபெரும் மகாபுருஷருடைய, அதாவது இயேசுபிரான் அவருடைய அவதார நாளாகிய இன்றைக்கு நத்தார் திருநாளில் மக்கள் எல்லாரும் சாந்தி, சமாதானம், சுபிட்சம், அமைதி, ஆனந்தம் நிறைந்த அவர் காட்டிய வழியில் போய் நாங்கள் இந்த மண்ணுலகத்தில் வாழும்போது எல்லா செல்வங்களும் பெற்று பாவங்கள் பாருங்கள், தரித்திரங்கள் உருவாகாமல் இந்த மண்ணுலகத்தில் வாழக்கூடிய ஒரு வழியை காட்டின அவருடைய அந்த நன்னாளில் இன்று குருவாரம் வியாழக்கிழமை என்று சொன்னால் உலகத்துக்கு வழிகாட்ட வந்தவர்கள் எல்லாரும் ஒரு குரு. அந்த குரு வழிகாட்ட வந்த அவர்களில் இன்று குருவாரம் வியாழக்கிழமை நத்தார் வாரத்தால் அவருடைய மண்ணுலகத்துக்கு அவதரித்த அந்த நாளில் நாங்கள்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது வரப்போகிற இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், வேதனை, வறுமை, சாக்காடு இதுகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வழியை எல்லா மகான்களும் காட்டினார். அதே மாதிரி தரித்திரவான்களே பரலோக ராஜ்யம் சொல்லி அவர் சொன்ன மாதிரி என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் பட்டப்பகலில் பதைவதற்கு வெயில் ஒட்டியவருடன் ஒரு குடி சாதத்துக்காக பல்லை கடித்து கொண்டு கல்லை உடைக்கும் பாமர மக்கள்கிட்டே கடவுளை காண்றான்னு சொன்னால், நாங்கள்லாம் ஒரு குடும்பத்தில் ஏழையாக பிறக்கும் போது இந்த உலகத்தில் பாருங்கள் பல சோதனைகளையும் வேதனைகளை சந்தித்தவர்கள் உலகத்தில் மாபெரும் பெரியவர்களாக படிப்பிலேயோ பணத்திலேயோ செல்வாக்கிலேயோ அழகுலேயோ எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த உலகத்தில் உயர்ந்து நிற்பவர்கள்லாம் சாதாரணமாக பிறந்தவர்கள். அப்போ சாதாரண பிறந்த ஆபிரகாம் லிங்கன் யோசிச்சு பாருங்கள், ரோட்டிலே படித்தவர், லைட் இல்லை. அந்த தரித்திரத்தால் பாருங்கள் அவர் படித்து பாருங்கள் அவர் ஒரு பெரிய ஒரு அமெரிக்காவோட ஜனாதிபதி ஆகினார். அப்துல் கலாம் அப்படி. சுவாமி விவேகானந்தர் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பணக்காரரால் அவர் வந்து பாருங்கள் ஏழைகள் வழிகாட்டுவதற்காக தன்னுடைய குருநாதரை அண்டி வழிகாட்டினார். அப்படி உலகத்தில் பாருங்கள் வந்த மாபெரும் பெரிய பெரியவர்கள் எல்லாரும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் சந்தித்து தான் பாருங்கள் பெரிய ஆளாகினார்கள். அப்படி பல துன்பங்களையும் வேதனையை சந்தித்து வந்து அவதாரம் பண்ணவர் தான் இயேசுபிரான். பல துன்பங்களையும் வேதனைகளையும் பாருங்கள் வந்து இந்த உலகத்துக்கு பாருங்கள் அனுபவித்து வந்தவர் தான் என்னை ஆட்கொண்டு வழி நடந்த ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்கள். அதே மாதிரி இந்த மண் உலகத்துக்கு வரும்போது ராமபிரானும் பாருங்கள் அவதாரம் பண்ணும்போது அவருக்கு பல சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வந்து அதை தாண்டி காட்டினார். அப்படின்னா இந்த மண் உலகத்தில் இந்த சரீரம் எடுத்தால் இந்த மண் உலகத்தில் இன்பம், துன்பம், ஆசை, பற்று, பாசங்கள் அதில் இருக்கும். ஆனால் எங்களை இறைவனை சார்ந்து நீ வாழும்போது அது உன்னை பாதிக்காத பாருங்கள் மனதைரியமும் மனசக்தியும் ஞானமும் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி மண் உலகத்துக்கு போதித்தார்கள். அப்போ அவர்கள் வாழ்ந்து காட்டி கிருஷ்ண பரமாத்மாவே கடவுளாகி அவதாரம் பண்ணார். பல சோதனைகள் பாருங்கள் பல வேதனைகளையும் அவரையும் சந்தித்தார். பாருங்கள் என்னடா
நல்லத்தை இந்த மண் உலகத்துக்கு போதிக்கும் போது அடியேனும் பாருங்கள் பல சோதனைகள் வேதனை சந்தித்த பிறகு தான் ஒரு கேள்வி வரும் நமக்கு, இந்த துன்பத்துக்கு என்ன வழி. இப்போ நாங்கள்லாம் வந்திருக்கோம் பாருங்கள், ஏதோ ஒரு சோதனை வேதனை எங்களை வாழ முடியாது, கடமை செய்ய முடியாது, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க வேளாறு பாருங்கள், ஏழைகளாக இருக்கும் பாருங்கள், சில பேர் வசதியாக இருந்தாலும் பாருங்கள் அது மன நிம்மதி இல்லை, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன காரணம் வேண்டாம், ஒரு விஷயந்தான். புத்த பகவான் பாருங்கள் உபதேசம் பண்ணி கொண்டு போகும்போது எல்லா மக்களும் அவர்கிட்ட வந்தார்கள். வரும்போது அவர் சொன்னார் பாருங்கள், நீங்கள் தர்மம் குறையும் போது தான் இந்த துன்பங்கள் வருது, எல்லாரும் ஆன்மீகம் சார்ந்து வாழுங்கள் அப்படின்ற உபதேசம் பண்ணும்போது அவருடைய முதல் சீடராகிய ஆனந்தா கேட்டார், பல பேருக்கும் பல பிரச்சனைகள் வருது சுவாமி, ஆனால் நீங்கள் ஒன்றைத்தான் சொல்கிறீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ஒன்று குறைந்ததாலாம் பாருங்கள், ஏன்டா இந்த உலகத்தை இயக்குற ஒரு ஆள் தான். அப்போ அந்த ஒன்று குறைஞ்சத்தால் ஒவ்வொரு ஆளுக்கும் பாருங்கள், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா அவர்களுக்குடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய சூழல் தன்மை பண்பு, அவங்க பிறந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை காரணம் ஒரு சாமான் குறைஞ்சத்தால். ஏன்டா ஒன்று தான் இந்த உலகத்தை இயக்குது. ஒரே கரண்டு தான், ஃபேனாகவும் ஃப்ரிட்ஜாகவும் பாருங்கள், லைட்டாகவும் பாருங்கள், இந்த மைக்காகவும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி ஒரே கரண்டு தான் பாருங்கள் இருக்கிற மாதிரி. ஒரே சக்தியின் பாருங்கள் திரிவு நிலையில் பொருட்களாக பல பொருட்களாக வந்து பாருங்கள் என்ன பரிணமிக்கும் போது அந்த பொருட்களில் பாருங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒரு தன்மை பண்புகளாக மரம் செடி கொடி சகல எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். மனிதனுக்குள்ளே பாருங்கள் மனிதன் இருந்து எல்லாத்தையும் படைச்சேன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தன்மை பண்பு குணங்கள் இருக்கும். அந்த 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 தன்மை பண்பு குணங்கள் ஒவ்வொரு தன்மை பண்பு குணங்களை அதுகள் பாருங்கள் அதை செய்ய முடியாதண்டா அந்த சக்தி குறைஞ்சிருக்கு. அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி, அந்த பொருள் இருக்கிற சக்தி தான் நான் அப்படின்னு சொல்லி கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். துன்பங்களும் வேதனைகளும் பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற பாருங்கள் என்ன அருள் பிரசாதம், அருள் கொடை அப்படின்ட்டு நபிநாயகம் பாருங்கள் போதிச்சார். அவர் வரும்போதும் பல துன்பங்கள் வேதனைகள் நிறைந்த நேரத்தில் தான் உலகத்தை காப்பாற்றுறா. உலகத்தில் துன்பங்கள் வேதனை வரும்போது அந்த துன்பத்துக்கு வேதனைக்கும் என்ன காரணம் என்று சொல்வதற்காக இப்போ கடவுள் பல ரூபங்களாக வருவார். இப்போ ஒரே கரண்ட்டு ஃப்ரிட்ஜாக ஃபேனாக இருக்கிற மாதிரி ஒரே ஆள் பாருங்கள் பல ரூபங்களாக பல பாருங்கள் உருவங்களாக பல பேர்களாக வருவார். நல்லா யோசிச்சு பாருங்கள், கடல்ல இருந்து நீராவியாகி பாருங்கள் என்ன மேலே போய் மழை பெஞ்ச உடனே பாருங்கள் அங்கே ஒரு பாருங்கள் என்ன ஒரு அடையாளம், ஒரு குளமாக வருது, அது அடையாளம். அப்போ அந்த அடையாளம் பாருங்கள் இருந்தது என்னன்னா இந்த கடலில் இருந்து தான் இந்த அடையாளம் வந்து மழை பெஞ்சது. அந்த அடையாளம் பாருங்கள் நிரந்தரமாக இருக்கணுமாட்டா அது பாருங்கள் என்ன இந்த கடலில் இருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்கணும். அப்போ அந்த குளம் பாருங்கள் அடையாளம் தான் பெருசு அப்படின்ட்டு நினச்சேன்னா பாருங்கள் என்ன குளம் பத்திரம் வந்துடும். அதே மாதிரி நாங்கள் பரமாத்மாவில் ஒரே ஆளில் இருந்து பல பிரிவுகளாக வந்திருக்கோம், பரமாத்மாவிலிருந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அடையாளம், இவர் பணக்காரன், இவர் நல்ல பேர், பெருசு என்ன பண்ணி. அப்போ அந்த அடையாளத்தை நம்ம பெருசாக எடுத்துருக்கு. அடையாளத்தை பக்கம் உலகத்து பக்கம் பாருங்கள் மனிதன் பாருங்கள் அடையாளத்து பக்கம் சேர்ந்துருக்கான். அடையாளம் அழிவது. அந்த சகல அடையாளங்களையும் கொடுத்தது பாருங்கள் ஒரே சக்தி தான். ஒரே பாருங்கள் கரண்ட்டு, ஒரே ஃபேன், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் ஒரு அடையாளங்கள், இதுக்கு ஃபேனு இதுக்கு ஃப்ரிட்ஜுன்ற ஒரு அடையாளம் கொடுத்துருக்க ஒரே கரண்ட் தான். கரண்ட் இல்லாமல் இந்த அடையாளங்கள் வேலை செய்யாது. அதை நாங்கள் ஸ்டோரில் போட்டுருவோம். அதே மாதிரி பாருங்கள் எங்களுக்குள்ளே பாருங்கள் இந்த அடையாளங்கள் மனித சரீரம் நான் கதைக்கிறேன் படிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தன்மை, ஒரு மிருகங்கள் பறவைகள் எல்லாத்துக்குள்ளேயும் பாருங்கள் ஒரு அடையாளம் இருப்பது. அந்த அடையாளம் பாருங்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தேன்னா ஒருண்டிலிருந்து தான் வந்த ஒரு சக்தியிலிருந்து தான் பல பிரிவுகள் இருந்தால் அப்படி புத்த பகவான் சொன்னேன் ஒன்றிலிருந்து தான் வந்தேன். அப்போ அந்த பரமாத்மாவிலிருந்து நாங்கள் ஒன்றிலிருந்து வந்த நாங்கள் பாருங்கள் உலகத்து அடையாளத்து பக்கம் போய்த்தோம். இந்த அடையாளம் நிரந்தரம் இல்லை. இந்த அடையாளம் நிரந்தரம் இல்லாத பக்கம்தான் போனத்தால் பாருங்கள் இன்றைக்கு வாழ முடியாத நேரத்தில் அந்த நேரத்தில் அவதாரம் பண்ணுறார்கள். இயேசுபுரானாக, புத்தராக, முகமது நபியாக பாருங்கள், ராமராக, கிருஷ்ணராக என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பாருங்கள் குருநாதர், இப்படி பல சிவானந்தர் பாருங்கள் இப்படி பல பலிகளை பல மகான்களை இங்கே அனுப்புகிறார்கள். என்ன இந்த அடையாளத்து பக்கம் நீ சேர்ந்ததால் இந்த அடையாளத்துக்கெல்லாம் பாருங்கள் ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்கிறா, அது உனக்குள்ளதான் இருக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்குது. மனத்தில் பாருங்கள் எண்ணங்கள் வரணும். அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைய வந்தால் தான் பாருங்கள் நம்ம அந்த மனம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்கு. இந்த மூக்கு பாருங்கள் பல மனங்கள் எல்லாம் வந்தால் தான் இந்த மூக்கில் பாருங்கள் பல மனங்கள் வரும். தேவையான மனத்தை எடுப்போம்னாங்க. ஒரே மனம் மட்டும்தான் இது ஆரோக்கியமற்றது. இந்த கண் பாருங்க பல ஒளிகள் நம்மளுக்கு பார்க்கணும் பாருங்க, எங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுக்கணும். அப்படி இருந்தால் ஆரோக்கியம். ஒரே ஒளியை மட்டும் பார்க்கணுன்னா ஆரோக்கியமற்றது.
இந்த காது பாருங்க பல இசைகளை கேட்கணும். இதுக்கு தேவையான இசையை மட்டும்தான் பாருங்க, ஒலியை மட்டும்தான் இது கேட்கணும், தேவையில்லாத எடுக்கப்படா. அப்படி இருந்தால் தான் இது ஆரோக்கியம். ஆனால் ஒரே இந்த என்ன இசையை மட்டும்தான் எடுத்தால் என்ன செய்யும்? அது ஆரோக்கியமற்றது. அதே மாதிரி இந்த உணர்ந்த அரீரம் பாருங்கள், இது அம்மா தொட்ட உடனே கையில் பாருங்கள் அம்மான்னு சொல்லுது, காதலி தொட்ட உடனே காதலின்னு சொல்லுது பாருங்கள், புல்லை தொட்ட உடனே புல்லை. அப்படி அந்த உணர்வு பாருங்கள் இந்த உடம்பால் காட்டித்தருதுன்னு சொன்னால் பாருங்கள் அது ஆரோக்கியமானது. ஒரே மட்டும் காட்டித்தரும் என்ன உணர்வு வேலை செய்யணும்னா ஆரோக்கியமற்றது. நம்ம காலிலோ கையிலே உணர்வு வேலையாட்டி அது ஆரோக்கியமற்றது, அது ரத்தம் போகல, அங்கே அதில் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கண் மூக்கு வாய் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் அது வரணும். அப்போ மனம் பாருங்க, இந்த உலகத்தை சார்ந்து வாழ்றதுக்கு மனம் வந்தால் எண்ணங்கள் நிறைய வரும். ஆனால் அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் ஒரு ஆள் இருக்கிற உணர்வு ஆன்மா, அவர் தான் மூலப்பொருள் ஆகிய பாருங்க. இந்த ஃபேனுக்கு சுற்றுறதுக்கு இருக்காரு கரண்டு, அவர் சுத்த வீல்கள் சுற்றுற மாதிரி அங்கே பிற எந்த எண்ணங்களும் மற்றொரு ஆள் இருக்காரு உள்ளுக்குள்ளே. அந்த எண்ணங்கள் அற்றாள்கிட்ட போய் பாருங்க, நீ போய் சேர்ந்தவுடன் போய் சேர்ந்து அவரோட ஐக்கியமாக இருக்கும்போது எண்ணம் அற்ற நிலையில் இருக்கிறா. அதான் பாருங்க ஜீவ என்ன பிரம்மக்கியனில் இந்த ஜீவம் பாருங்க மனத்தை சார்ந்திருக்கிறாரு, பாவங்களை சார்ந்திருக்கிறார். எண்ணங்கள் வேணும் வாழ்றதுக்கு, எண்ணங்கள் அடி அவர் ஜடப்பொருள் சவம், எண்ணங்கள் வரும். அப்போ பாருங்க வடிவம் வச்சிருக்காருன்னா, அப்போ எண்ணங்களை சார்ந்து எண்ணங்களை பகுத்தறிவால நீ வரவணும் பண்ணினா இந்த மனம் பாருங்க என்னையும் அடையாளத்து பக்கம் போயிட்டு, இப்போ இந்த அடையாளத்தை உருவாக்கின அவரோட நீ தொடர்பு கொண்டா எண்ணங்கள் அற்ற நிலையிலிருந்து எண்ணங்கள் இந்த மனம் அதில் இருந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் இருந்த சக்தியை எடுத்துக்கொண்டு பாருங்கள் இந்த மனம் பாருங்கள் சக்தி பெற்று மதியாகி விதியாகி பாருங்கள் எண்ணங்கள் விதி என்ன செய்யணும், நாங்கள் தீர்மானிக்கிற எண்ணங்கள் விதி, பாவ புண்ணியங்கள் தான் விதி. அந்த விதியை பாருங்கள் பகுத்தறிவு வரணும்டா நீ உள்ளுக்குள்ள இருக்க எண்ணங்கள் அற்ற நீர்விகல்ப சமாதி நிலை என்று சொல்வார்கள். எண்ணங்கள் அற்ற நிலையிலே பாருங்க அப்படி இருக்கிறார்கள் என்ற மாதிரி இந்த கடவுள் பாருங்க எதிலையும் பாதிக்காமல் இருக்கிறாரு. இந்த எண்ணங்கள் மூலம் மனிதன் எண்ணி வாழ்ற எடுக்கிறான். இதைத்தான் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் பாருங்க, நீ எண்ணத்தை கேட்குறையோ பாருங்க அதுக்குரிய சக்தியை கொடுக்குறேன். அதை நீ அந்த எண்ணத்தை பாருங்க திரும்பி எண்ணும் போது அதை பாருங்க திங்க் பண்ணும் போது செயலாக வரும். அந்த திரும்பி எண்ணி பாருங்க திங்க் பண்ணுறதை மட்டும் உண்ட கையில் கொடுத்துருக்கேன். வார எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் பாருங்க, நீ திங்க் பண்ணினா மட்டும்தான் செயலுக்கு போகும். அந்த செயல் நல்லதோ கெட்டதோ பார்க்கறதுக்கு உனக்கு பகுத்தறிவு வரணும் என்று அர்ச்சுனா என்னோட தொடர்பு கொண்டால் என்னை போல் பாருங்க வார எண்ணங்களை நல்லதோ கெட்டதோ பாருங்க எடுத்து தீர்மானிச்சு உனக்கு துன்பம் வராமல் வாழலாம் ஞானத்தின் மூலம் அப்படின்னு சொல்லி கீதையில் உபதேசம் பண்றார். சிந்திச்சு பாருங்க, ஏண்டா மனிதன் பாருங்க நினைச்சு வாழ்றவர். அப்போ எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கிற மனம் எண்ணங்கள் வேணும் பாருங்க. ஏண்டா மனம் உலகத்தை இயக்கிறது, மனம் உலகத்தை சார்ந்திருக்கு. அப்போ மனம் உலகத்தை சார்ந்த மனம் பாருங்க என்னன்னு சொன்னா அவர் ஒரு அடையாளம் எண்ணங்கள் பாருங்க, எண்ணங்கள் உலகத்தை அடையாளத்தை சார்ந்திருக்கிறார் பாருங்க. இந்த எண்ணங்கள் பாருங்க நிரந்தரம் இல்லை, இந்த அடையாளம் நிரந்தரம் இல்லை. இந்த எண்ணங்கள் நிரந்தரமா இருக்குங்காட்டி வாழணும்டா எண்ணங்கள் அற்றவர் ஒரு ஆள் இருக்கிறார் பாருங்க, அவரோட தொடர்பு கொண்டு நீ பகுத்தறிவு மூலம் சக்தி பெற்று வாழு அப்படின்னு சொன்னார். இயேசுபிரான் பாருங்க அவருடைய 12 சீடர்கள் ஒரு நாள் பாருங்க கடலுக்கு போறார்கள். அப்படி கடலுக்கு பாருங்க போய் கொண்டிருக்கும் போது கடலில் இருக்கும்போது அவருக்கு சூறாவளி வந்து அப்படி தத்தளித்து அல்றார்கள், நிலவு வெளிச்சம். அப்போ அவருடைய முதல் சீடர் பாருங்க பேதுரு கூப்பிடுறாரு. நீங்கள் யாரை கூப்பிடுவீங்க பாருங்கள், நம்மெல்லாம் ஒரு பிரச்சனையாக ஒரு குருவிட்ட வந்திருக்கோம். அந்த குருவை நினச்சி தபம் பண்ணி பாருங்கள், பக்தி வரவுளாரு மனதில் என்ன பலமாக இருக்கோ அவரை கூப்பிடும். அவருடைய கடவுளை கூப்பிடுறாங்க பாருங்கள், அவரை கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது பாருங்கள் அவர் கடலில் அப்படி நடந்து வரார். நடந்து வரும்போது பாருங்கள் அவர் நிலத்தில் தான் அவரை கண்டவர்கள். யார் நீங்கள் ஆவியா அப்படின்னு இருக்கிற, இல்லை நான் தான். அப்போ நீங்கள் கடல்லையும் நடப்பீங்களா? எல்லா இடங்களையும் நான் நடக்கலாம், நாங்களும் வரலாம் நீங்களும் வரலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே பாருங்கள் அவர் அந்த காற்று நின்று அவர் வந்த உடனே காற்று அப்படியே நின்றுது. அவருடைய பாருங்கள் முதல் சீடர் கையை பிடிச்சி என்னையே நீ கவனித்து வரும்போது என்ன மாதிரியே நீ நடந்து வரலாம், நீ போக மாட்டா அப்படின்னு சொல்ல. அப்படியே அவர் நினைச்சு கவனித்து வரும்போது பாருங்கள் என்ன நாங்கள் எங்கே சார்ந்திருக்கிறோம் கூட. இப்பெல்லாம் நீங்கள் பாருங்கள் பிரச்சனையாக வந்திருக்கீங்க. பிரச்சனை இருக்கும் போது பாருங்க உங்களுடைய பழைய எண்ணங்கள் எல்லாம் வராது. அந்த பழைய எண்ணங்கள் பதிவிருக்கு, அதுதான் பிரச்சனையை கொடுத்தது. அப்போ பிரச்சனை வரும்போது அது எடுக்க மாட்டோம், பிரச்சனையை எடுத்து நம்ம குருவிட்ட வரோம். பிரச்சனை முடிஞ்சோடனே அங்கே போய் தருவோம் பாருங்க, வரமாட்டோம், நேரம் இல்லை.
அப்படித்தான் பாருங்க அவர் வரும்போது ஒரு நோயாளி பாருங்க இருப்பார். எல்லாம் பாவம் செய்தாலும் பாருங்க நோய் வரும், என்ன செய்தாலும் பாருங்க துன்பம் வரும். அந்த துன்பம் கூட செய்தால் பாருங்க மரணம் வரும். அதான் பாருங்க அவர் என்ன சொன்னார் பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவம் கூடனா உனக்கு சம்பளமா? அப்போ எதை நீ செய்கிற அதுக்குரிய சம்பளம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நல்லது செய்தால் நல்லது. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் வரும் அப்படின்றது அவர் போதிச்சார். அப்படி அவர் பாருங்க வரும்போது அவரை கையை பிடிச்சி கவனிச்சிருக்கும் போது பாருங்க அவர் என்ன செய்ய நடந்து கொண்டிருந்தார். பிறகு கடலை கவனிச்சார். எங்களை போல எங்களுக்கு மூழ்கித்தார். நாங்கள் சொல்லி வச்சு பாருங்க, நாங்கள் எல்லாம் ஒரு நோயாக இருக்கக்குள்ள கடவுளே எல்லாம் நீ தான் அப்பா அப்படின்னு சொல்லி நோய் முடிஞ்சா என்னை அங்கே போய் தரும். அந்த பதிவுக்கு போனால் என்னை ஒரு தோணியில் போக்குள்ள என்னை நீ தான் அப்பா இல்லை தோணிக்கங்களை கரைக்கங்களை போன என்னை அப்படின்ட்டு அப்படி தான் பாருங்க அவர் என்ன செய்தார். கடலை பார்த்தாரு, மூழ்கித்தார். கரையில் 12 சீடர்களையும் கொண்டு உபதேசம் பண்ணுறாரு. இந்த உலகம் பாருங்க கடல் தத்தளி, இந்த உலகம் பாருங்க கடல் மாதிரி. இந்த உலகத்தில் நீ பாருங்க என்னையே கவனித்து நீ வாழ்ந்தா பாருங்க இப்படி மூழ்க மாட்டா. இப்போ நீ என்னையே கவனிக்காதனா மூழ்கி விட்டீர்கள். உங்களை மீட்பதற்காகத்தான் அடியேன் வந்த அப்படின்னு சொன்னார். அதான் மீட்பவர். உங்களை மீட்பதற்காக நான் அவதாரம் பண்ணிருக்கேன் அப்படின்டா என்ன எப்படி மூழ்கிற நீங்க? உங்களை மீட்பதற்காக பாருங்கள் என் குருநாதர் வந்திருக்கிற மாதிரி கிருஷ்ணன் சொன்ன உங்களை மீட்பதற்காக வந்திருக்கேன் துரியோதனா என்ற பக்கம் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சிந்திச்சு பாருங்க, அப்படி மீட்பவருடைய ஒரு அவதார நாளில் இந்த மண் உலகத்தில் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகள் பாவ கர்மவினைகள் இருந்து எங்களை காப்பாற்றுங்க இறைவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் பாருங்க எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பாருங்க பகவான் காயத்ரி சித்தம் முருகசுவாமி அவர்கள் பாருங்க மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக கிருஷ்ண பரமாத்மா உரைத்த அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பாருங்க காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி கலியுகத்தில் இந்த மண்ணுலகத்தில் பக்கம் பாருங்க கலியுகம் உங்களை பாருங்க என்னை வாழ விடாது வேதனைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து நீ வெளியே வரணுமெண்டா காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணு. என்னை பாருங்க ராமகிருஷ்ண பரம சொன்னார் பாருங்க உணர்வுள்ள பொருளை நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை எப்படி ஏற்படும் விவேகானந்தா அப்படின்னு கேட்ட மாதிரி உணர்வுள்ள பொருள் உனக்குள்ள நான் உணர்வுமயமாக இருக்கிறேன், அறிவுமயமாக மகாசக்தி படைத்தவர் நீ கடவுளப்பா. அப்படிப்பட்ட உணர்வுமயமான பாருங்க என்னை நீ பாருங்க ஒரு 10 நிமிஷம் முன்னான காலையில் 4 மணிக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி நினைக்கும் போது இந்த உணர்வு பலமாகி உன்னுடைய பாருங்க மனதில் இருக்க பாருங்க என்ன இந்த உணர்வு தான் குரு தான் பாருங்க பாவங்களை கரைக்கலாம். உன் மனதில் இருக்க பாவங்களை கரைக்கப்படுவாய். உலகத்தில் வர பாருங்க எல்லா இயற்கை சீற்றம் துன்பம் நோய் நொடி உனக்கு வராதப்பா. ஏனென்றால் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஞானம் உனக்கு இருக்கு. நீ பகுத்தறிஞ்சி எண்ணங்களை பகுத்தறிஞ்சி வாழக்கூடிய பகுத்தறிவு படைச்ச மனித சரீரம் எடுத்த நீ மனிதம் பல 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 புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்கனாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் வெல்லா பிறப்பும் பிறந்தளத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி பாருங்க பல பிறவிகளை பாருங்க நாங்கள் எடுத்த கர்ம வினைகள் எங்களை இருக்கும். அந்த கர்ம வினைகளை பாருங்க எல்லா பொருளையும்னா உணர்வுள்ள பொருளாகி என்னை பாருங்க காலையில் பாருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் மட்டும்தான் பாருங்க இந்த உலகத்தில் பாருங்க என்னுடைய அலை வேலை செய்து கொண்டிருக்கும். மற்ற எண்ணங்கள் உள்ள எல்லா ஜீவராசிகளும் உறக்க நிலையில் இருக்கும்போது 3 கால் இருந்து ஒரு 4 கால் 4:30க்குள்ள நீ போய் என்னையே நினைச்சேன்னா நான் எல்லா இடங்களும் பறந்து தண்ணி கிணி எல்லா இடத்துலையும் நான் என்னுடைய பாருங்க நான் தான் பறந்திருப்பேன். அப்ப நீ குளிச்சு முழுகி பாருங்க காயத்ரி மந்திரம் 21 தடவை சொல்லி உன் சுவாசத்தை லேசா கவனி. அந்த சுவாசம் பாருங்க உன்னுடைய உணர்வு சக்தியை கூட்டி அந்த சுவாசம் தான் உணர்வு. நானே பாருங்க உனக்கு சுவாசமா இருக்கேன். உனக்கு என்ன பாருங்க வெளியில போற சுவாசம் உள்ளுக்குள்ள வருமண்ட என்ன சுவர் இந்த உலகத்துல பாருங்க சுவரற்ற பாருங்க நிரந்தரமற்ற உலகத்துல நீ வாழும்போது நிரந்தரமா அந்த நிரந்தரமற்ற பொருளை கொண்டு வாழக்கூடிய ஞானம் அந்த அறிவு அந்த சக்தி உனக்குள்ள இருக்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லா மகான்களும் யோகிகளும் பாருங்க நம்மளுக்கு உபதேசம் பண்ணார். நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த மகாபுருஷர்கள் அடிக்கடி இந்த மண்ணுலகத்துக்கு வந்து மக்களை மீட்பதற்காக வர்றார்கள். அப்படி மீட்பதற்கு பாருங்க இயேசுபிரானுடைய அவதாரம் பண்ண இந்த நன்னாளில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி பாருங்க பிரார்த்தனை பண்ணும்போது
ஒரு மூலையிலிருந்து உலகத்தில் எல்லா மக்களும் பாருங்க சொல்லனா துயரங்கள், வேதனை, இயற்கை சீற்றங்கள், பாருங்க பயங்கள், வறுமை, சாக்காடு, இதுகள்ல இருந்து பாருங்க தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா கர்மவினைகள்லேருந்தும் பாருங்க வழிகாட்டுங்கள், மன்னிச்சு எங்களுக்கு பாருங்க இந்த உயிர்களுக்கு வழிகாட்டுங்கள். நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயம் அவர்கள் பாருங்க வழிகாட்டுவார்கள். ஏன்னா அவர்கள் பாருங்க நாங்கள் ஒரு அடி வச்சால் அவர்கள் 10 அடி வச்சு வாரத்துக்கு நிறைஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பூர்ணியில் பாருங்கள் 210 சித்தர்கள் பாருங்கள் இயற்கை சீற்றத்தில் காப்பாற்றுற எல்லா சித்தர்களையும் நாம் கூப்பிடும்போது அவர்கள் வந்து இறங்கும் போது நம்மளுக்குள்ளே பல பேர் பாருங்கள் தன்னை மறந்து அழுதார்கள்டா. அவர்கள் இறங்குகிறார்கள். அவர்களுடைய அருளுக்கு நாங்கள் பாத்திரமாகிறோம் என்னடா. அவர்கள் எங்களைப் போல பாருங்கள் என்னை அடையாளத்தை எங்களை அடையாளத்தை உண்டாக்குன பொருளை மறந்து பாருங்க என்ன அடையாளத்தை பாருங்க இருக்கிற பக்கம் போய் நாங்கள் மறந்து இருக்கல பாருங்க. அவர்கள் பாருங்க அடையாளமாக இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் அவர்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும்போது எங்களுக்கு கர்மவினை போகுது. அவர்கள் இப்பவும் இருக்கிறதாலாம் பாருங்க நாங்கள் அவர்கள் நினைச்சு பாருங்க நாங்கள் தவம் பண்ணும்போது போகுது. நீங்கள் தவம் பண்ணினா மட்டும்தான் பாருங்க தர்மம் செய்யலாம். நீங்கள் தவம் பண்ணுனா பாருங்க உங்களோட கர்மவினை போகும். தவம் பண்ணா பாருங்க நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில். அதுக்கு பிறகு ஞானம் கிடைக்கும் பாருங்க, அறிவு கிடைச்சி வாழலாம். என்ற தவம் பண்ணாமல் நீங்கள் பாருங்க நாங்கள் என்ன நிரந்தரமற்ற பக்கம் இருக்கிறோம். அது பாருங்க பேர் புகழ் அதுகளைத்தான் பாருங்க சொல்லும் மொழியே நீங்கள் செய்கிற தர்மம் அது தர்மமாகாது. ஏனண்டா தர்மம் செய்யாமல் நமக்கு நிம்மதி செய்ய. ஏனண்டா உள்ளுக்குள்ள இருக்கால் தர்மம், வெளியில் இருக்காளுக்கு பாருங்க நம்ம கர்மம் செய்யணும் சாப்பாட்டுக்கு. உள்ளுக்குள்ள இருக்காளுக்கு சாப்பாடு பாருங்க அவருக்கு இந்த தர்மம். அப்போ தவம் பண்ணி அப்படின்னா பாருங்க அவர் முழுமையாக பாருங்க அவருக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த தவம் தான் சாப்பாடு அவருக்கு. அந்த தவம் பாருங்க சாப்பாடு பாருங்க அவருக்கு சாப்பாடு வரக்குள்ள நிம்மதி வரும்போது உனக்கு பாருங்க பூரணத்துவமான உனக்கு அறிவு வரும், ஞானம் வரும். பூரணத்துவமாக பாருங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பெற்று வாழக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் பெற்று வாழக்கூடிய உனக்கு ஞானம் உனக்கு வரும், அறிவு வரும் அப்படின்னு சொல்லி புகட்டிருக்கிறார்கள். நம்ம பாருங்க நம்மளுக்கு வழிகாட்ட வந்தவர்கள். அப்படிப்பட்ட வழியில் பாருங்க அகஸ்தியர் மூல குருவா கன்னியா யோகி மகரிஷி என்னை ஆட்கொண்டு வழித்தரும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேஸ்வரம் அவர் வழியில் நாங்கள் பாருங்க இங்கே வந்திருக்கோம். பகவானே இங்கே அவதாரம் பண்ணி இந்த மண்ணில் பாருங்க நம்மளுக்கு சொல்லிக்கார் சாஸ்வதமாக பாருங்க நமக்கு குறைத்த காயத்ரி மந்திரம். இந்த காயத்துக்கு நோய் வரும் போதெல்லாம் உனக்குள்ள உணர்வு சக்தி குறைஞ்சிதப்பா. அதனால தான் பாருங்க நீ இந்த உடம்புக்கு நோய் வருது. அப்பெல்லாம் பாருங்க காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணி உணர்வுள்ள பொருளாகி உனக்குள்ளே இருக்கிற என்னை நீ நினைச்சேன்னு சொன்னா உனக்கு உணர்வு சக்தி கூடும்போது பாருங்க உன்னுடைய நோய், வறுமை, சாக்காடு சகலதெல்லாம் போய் பாவத்தின் சம்பளம் தான் மரண வண்டனுடைய பாவம் குறையும் போது மரணத்தை நீடிச்சு நீ வாழும் வரை மனிதர் பாருங்க ஒரு லிமிட் கொடுத்துருக்கான். அந்த அளவுக்கு மேலே நீ வாழலாம். அதுலேயும் வாழக்கூடிய சந்தோஷம் வாழ்ந்து இங்கு நோவில்லாமல் யாருக்கு நோய் கொடுக்காம நீ நோவில்லாமல் வந்த இடத்துக்கு போய் பாருங்க என்னை அங்கே நீ வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இங்கேயும் நீ வெளிச்சமாக வாழலாம். பல பேருக்கு பாருங்க என்னை ஒரு லாம்பு இருக்கும்போது பாருங்க அந்த வெளிச்சத்தை நோக்கி எல்லா எறும்பு பூச்சி சாகலதும் வந்து பாருங்க வார மாதிரி ஒரு தேனோட பாருங்க எல்லா என்ன ஒரு பூவில் இருக்க தேனை நோக்கி பாருங்க அந்த பூவை நோக்கி எல்லா பாருங்க என்ன தேனிகளும் போகிற மாதிரி உன்னை நோக்கி எல்லாரும் வரும்போது உன்னுடைய அருள் அவர்களுக்கு பட்டு அவர்களும் பாருங்க பட்டு அவர்களும் சிவிக்கும் போது அந்த புண்ணியம் உனக்கு சேர்ந்து நீ மனித உருவில் நடமாடும் கடவுளாக ஒளிகளாக இந்த உலகத்தில் பாருங்க ஒரு அடையாளம் பாருங்க எந்த உன்னுடைய அடையாளம் நீடிக்கும் அப்பா. அப்படியே நீ நிரந்தரமாக உன்னை வாழக்கூடிய அளவுக்கு நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி மண்ணுலகத்துக்கு போதிச்சார்கள். அப்படி மாபெரும் சக்தி வாய்ந்த மகாபுருஷருடைய வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்று முக்கியமான நாளில் பாருங்கள் நாங்கள்லாம் ஒரு வியாழக்கிழமை குருவாரத்தில் வழிகாட்ட வந்தவர்கள் எல்லாம் நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போது அவர்கள் நிச்சயம் நம்மளுக்கு வழிகாட்டுவார்கள். இதுதான் பாருங்கள் நம்ம சொன்னார் 5 பேர் வாழ்கின்ற வீடு, அறிவான பொருள் ஒன்றை தேடு, பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை நாளை பாரில் மண் வந்தா காடு. இந்த 5 பேரும் பாருங்கள் உன் அடையாளத்தை பாருங்கள் மூடி இதுதான் உன்னுடைய பாருங்க நிரந்தரம் அப்படின்ட்டு காட்டக்கூடிய அந்த 5 பேரோடு தான் நீ சிவிக்கிறாப்பா. 5 பேர் வாழ்கின்ற வீடு, அறிவான பொருள் ஒன்றை தேடு, பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை நாளை பாரில் மண் வந்த காடு. இந்த வாழ்க்கை நீ நிறந்து பாருங்க சந்தோஷம் வாழ வந்த நீ இந்த அடையாளத்தை மறந்து வாழும் இந்த மனத்து பக்கம் பாருங்க மனம் போன போக்கில் போய் பாரு ஆசைப்பட்டு பின்னால போய் உன்னுடைய பாருங்க உன்னுடைய அடையாளத்தை பாருங்க சிதறிடாத. இந்த அடையாளத்தை கொடுத்தவர் உனக்குள்ள இருக்காரப்பா
அப்படின்னு சொல்றார். 5 பேர் வாழ்கின்ற வீடு, அறிவான பொருள் ஒன்றை தேடு, பஞ்சி போல் பறந்துடும் வாழ்க்கை, நாளை பாரிலமன் வந்த காடு. இதைத்தான் சொன்னவர் ராமகிருஷ்ண. உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை வராது அப்படின்றதுக்காக 5 பேர் வாழ்கின்ற வீடு. இந்த 5 பேரும் உணர்வு இல்லாமல் ஆக்கிடுவாங்க, உன்னை கோமா நிலைக்கு ஆக்கிடுவாங்கப்பா. அவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்காரு. இந்த 5 பேர் வாழ்கின்ற வீடு உள்ளுக்குள்ள அறிவான ஒரு பொருள் அறிக்கப்பா. இது மனித பிறவி, அரிய பிறவி, அறிவான பிறவி. இந்த அரிய பிறவியில பாருங்க, நீ ஒரு குருவை சரணடைஞ்சி உன்னுடைய அறிவை பெற்று என்ன பாருங்க, அறிவான பிறவி, அரிய பிறவி, மனித பிறவி. பல இடங்கள்ல பாருங்க, புல்லா பூடாய் பல இதுகளை பல பிறவிகளில் வந்த நீ அந்த பல பிறவிகளில் நீ தர்மம் செய்ததால இன்றைக்கு பல பிறவிகளில் செய்த பாவத்தை பாருங்க என்ன இல்லாமாக்கி நீ உண்மையான நிலையை அடைவதற்காக மனித பிறவி கிடைச்சிருக்கு. ஏன்னா மனித பிறவியால் மட்டும்தான் பல பிறவிகளில் செய்த பாருங்க பாவ கர்மனை ஒன்று சித்தத்தில் படிஞ்சிருக்கு, அதை நீ கரைக்கலாம். ஏன்னா அந்த பிறவிக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு பாருங்க, ஞானம் இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. நீ மட்டும்தான் இறைவனுடைய அருள் இருக்கலாம், நீயே இறைவன். யோசிச்சு பாருங்க. அப்ப நீயே இறைவனா வாழக்கூடிய நீ இன்று பாருங்க பல பிறவிகளில் செய்த கர்மனை ஒன்று சித்தத்திலிருந்து இன்னும் மனித பிறவி எடுத்திருக்க நீ இன்னும் கீழான நிலைக்கு போய், கீழான வழிகளில் போய், கீழான செயலை செய்து நீ கீழ்நிலைக்கு போய் வேதனைப்பட போறியா அப்படின்னு அடிக்கடி கேட்கிறார். ஒரு ஞானி பாருங்க போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஊர்ல பாருங்க ஒரு பெரிய ஒரு பாம்பு அது கடிக்கிறதாம். எல்லாரும் சொன்னார்கள், சாமி இந்த பாம்பு நடுவே கடிக்கிற அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பாம்பை கூப்பிட்டு சொன்னார், பாரு நீ பல பிறவிகளில் செய்த பாவத்தால் இன்றைக்கு விஷப்பாப்பா பிறந்திருக்காரு, இனி பாவம் செய்த பாருங்க இப்படி ஒரு பாம்பா, இதுக்கு கீழான பிறவி தேழு அதுகளா பிறக்க போறியா, இல்லை நீ மேலான பிறவியாக எங்களை மனித சரீரம் எடுத்து வாழ்றதுக்கு ஒன்று விருப்பமா அப்படின்னு கேட்டார். இல்லை சாமி, நான் தெரியாமல் செய்ததில் தான் நான் பிறந்தேன், இருந்தாலும் பாருங்க நாங்கள் இந்த சனங்கள் எங்களுக்கு பாருங்க என்ன வேதனைப்படுத்துவார் என்று சொல்லித்தான் கடிக்கிறேன், இனி கடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வரும்போது பாருங்க அவர் பாருங்க கடிக்காத அப்படின்னு சொல்லி, ஏன் இந்த பிறவி பாருங்க ஒரு பாருங்க என்ன விஷமான பிறவி. இவர் ஞானி சொல்லியிருக்கார் பாருங்க, என்னை மனித பிறவிக்கு பிறக்கணும் என்று அறிந்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த நல்ல பாம்பு பாருங்க என்னையும் கடிக்காமலே இருந்தாம். எல்லாரும் எறிஞ்சி அவர் புண்ணா இருந்தாராம். வெளியே வந்த உடனே கேட்டாராம், என்ன எப்படி இருக்கான்னு சொல்லி. நீங்க தானே சொன்ன கடிங்க, நான் சொன்ன கடி சீரப்பா அப்படின்னு சொன்னேன், நீ சீரிடிக்கலாமே அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன வேணும், சீரில்லாமொழிய கடிக்காதப்பா அப்படின்னு சொல்லி, கடிச்சிடாத அப்படின்னு சொல்லியாங்க. கடிச்சிடா அடிக்கிறல்ல, மனதில் பாருங்க கடிச்ச காயம் மாதிரி காயப்படுத்திடாத அப்படின்னு சொன்னாரு. அதுதான் காயம். உன் மனதில் இருக்க காயத்தால தான் நீ பல பிறவிகளில் பிறக்கிறா. உடம்புல அடிக்கிற காயம் இல்லை, மனத்தால் வாயால் பாருங்க நீ பாருங்க அடிக்கிறது. உன் மனத்துல காயங்கள் அடிக்கி அதை திங்க் பண்ணி பாருங்க அவன் செயலை கொண்டு போய் பல பேருக்கு அந்த காயத்தை கொடுத்து இந்த உலகத்துல பாருங்க என்ன துன்பங்கள் வருது, தர்மம் குறையுது, கர்மம் மாற்ற முடியாத பாருங்க உலகத்துல பாருங்க என்ன சர்வநாசமாகக்கூடிய இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஒளிம்பெங்கும் போது என்னென்று வாழ்ற அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழ்க்கையில் நாங்கள் பாருங்க இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு சொன்னார்கள் பாருங்க என்ன நீ உனக்குள்ளதான் இருக்கப்பா பெரிய பெரும் பாக்கியம். யாரும் வரையல பாருங்க, எல்லாரும் வந்து தனக்குள்ள இருக்க கடவுளை நினைக்க வரையல. ஏன்? அதுக்கு தான் அவருக்கு துன்பம் கொடுக்குறார். ஒரு துன்பம் வரும்போது பாருங்க அடுத்த கட்டம் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வருதுன்னு சொன்னா அங்கால பெரிய ஒரு விஷயம் உனக்கு காத்திருக்கு அப்படின்ட்டு. நான் பாருங்க இந்த வாழ்க்கையிலிருந்து இன்னொரு உலக வாழ்க்கைக்கு வாழ போறேன் அப்படின்னு நான் திட்டம் போட்டிருந்தா என்ன செய்யும்? அதுக்கு ஒரு சோதனை வைப்பார்கள். ஏன்னு சொன்னா அந்த வாழ்க்கைக்கு நீ வாழணும்டா, அந்த வாழ்க்கை நீ விரும்பின வாழ்க்கையை நான் தரப்போறேன் அப்படின்னு இறைவன் என்ன செய்யறாருன்னா அந்த நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் என்று நினைச்ச இறைவன் பாருங்க எங்களுக்கு அனுபவப்படுத்துறதுக்காக சோதனை கொடுக்குறாரு. அப்ப அந்த அனுபவங்களை படுத்தணும்டா அந்த வாழ்க்கைக்கு நாங்க போகல பல தடைகள் பல இதுகள் எல்லாம் வரும். ஆனால் அதை எடுக்காம இருக்கிற அளவுக்கு நாங்க என்னை இங்க கஷ்டப்படுத்தி எங்களை என்னை அனுபவப்படுத்துறாரு. அப்ப அதான் துன்பங்கள் வேதனைகள் நமக்கு வாரன்னா என்ன வரும்? அருள் கொடை. இரண்டா அந்த துன்பங்களும் வேதனை வரும்போது அருளாளரை நோக்கி போகும்போது இந்த துன்பங்களும் வேதனைகளும் எப்படி வாழ்ற அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற என்ன அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற அப்படின்ற ஞானம் அந்த சக்தி அதை கொண்டு வாழ்றதை கொடுத்தாண்டா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அது ஈஸியா இருக்கும். அடுத்த கட்டத்தில் வாழ்றதுக்கு பாருங்க உனக்கு துன்பம் வந்தாலும் அதை கொண்டு சமாளிக்கக்கூடியது வரும், உனக்கு அனுபவத்தை கொடுக்குறாரு.
அப்போ எதுலேயும் பாருங்க அனுபவம் பெறாமல் பாருங்க ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறா. லௌகிக வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு அனுபவசாலியாக இருந்தால் தான் பாருங்க காரியாலயத்தில் பாருங்க உங்களுக்கு முதலிடம் கிடைக்கும். அப்போ உலகத்தில் பாருங்க துன்பங்களும் வேதனைகளும் பாருங்க எங்களை அனுபவப்பட அடுத்த கட்டத்தில் பாருங்க பெரிய ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்குதப்பா. என்ற துன்பம் வராமல் பெரிய ஒரு வாழ்க்கை நமக்கு வராது. என்ற உலகத்தில் இந்த வேதனைப்பட்டு எல்லா துன்பங்களையும் பல சோதனைகள் அனுபவிச்சவர்கள் தான் பெரிய ஆளாக இருக்கு உலகத்தில் இருக்காங்க. என்னன்னா அனுபவப்பட்ட மட்டும்தான் அந்த பெரிய ஆளாக இருக்கிற விஷயத்தை, அந்த பெரிய விஷயத்தை தக்க வச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு அனுபவப்படுத்துகிறார்கள். அனுபவம் வேணும். அதுக்காக தான் துன்பங்களும் வேதனைகள் நம்ம கொடுக்குறாங்கன்னா வேறு அடுத்த கட்டம் வருது. நம்மளாம் யோசிச்சு போடுங்க, உங்களோட லிமிட்டுக்கு தான் நீங்கள் பாவம் செய்திருப்பீங்க, உங்களுக்கு மேலே நீங்கள் செய்யலை. இப்போ இந்த பாவம் கூடுனதால பாருங்க பெருசா தெரியுதுன்னா நீங்க திங்க் பண்றீங்க, அந்த பாவத்தை திங்க் பண்ண அதை பெருசாக்குறீங்க. ராமரும் பாருங்க பலராமன் ஒரு காலத்துல பாருங்க காட்டு வழியா போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த காடு பாருங்க பிரம்ம ராட்சசம் பெரிய பாருங்க ஆள்ற காடு. மனித மனம் மனக்கண்டு வந்து கேட்டா நீங்க என்னடா இதுக்குள்ள இருக்கிற எங்கிட்ட சொல்லு கேட்காம அப்படின்னு எப்படி சொன்னார்கள்? பலராம சொல்றார், கிருஷ்ணா நீ சின்னால், நீ முன்னால தூங்கு, இது இருட்டு மயமான காடு, நான் முதல் பாதுகாக்கிறேன், அதுக்கப்புறம் ஒன்று எழுப்பி விடுறேன், நீ விடிய இந்த காட்டை முடிச்சுட்டு என்ன வெளியே போகணும், இந்த இரவை இங்கே கழிச்சுட்டு நாங்கள் காலையில் போகணும் அப்படின்னு சொல்லி பலராமர் பாருங்க அப்படின்னு காவ பார்க்கும்போது பெரிய சத்தம் போடுறார். மனித சரீரம் மனித மனம் மணக்குது, யாரா இதுக்குள்ள எங்களை இது இல்லாமல் வந்திருக்கிற அப்படின்ட்டு சத்தம் போட போட பாருங்க இவர் சத்தம் குறைஞ்சி போகக்குள்ள என்ன செய்தார்? இவர் சின்னனாயிட்டார், அவர் பெருசாயிட்டார். கிருஷ்ணர் பாருங்க பிறகு எழும்பினாரு, பலராமண்ண மூச்சாயிட்டார் அப்படின்னு இவர் எழும்பிரிக்குள்ள அவர் சத்தம் போடல, இவர் பெருசா சத்தம் போட்டார். சின்ன ஆள் தான் பெரிய சத்தம். கடுகு சிறிதானாலும் காரம் பெருசு அப்படின்னா மிளகு சின்னதாக தான் இருங்க, அது சாப்பிட்டா கடுமையாக இருக்கும் சொல்லுவாங்க. இவளை பார்த்தா சின்ன ஆள் பாருங்க கொடூரி சொல்லுவாங்க, இவரை பார்த்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது சின்னவர் பாருங்க பெரியொரு கத்த பெருசாக சத்தம் போடப்பட அவர் சின்ன நாய் தூக்கி வச்சு தரான், போக்கில் காட்டினாராம். இதுதான் அண்ணாயிரம். எப்படி நன்றினா அவர் சத்தம் போட்டால் நம்ம பெரிய சத்தம் போட்டால் சின்ன நாயிடுவார், அவர் சத்தம் போட்ட உடனே உண்ட சத்தம் குறைஞ்சோடனே நீ சின்ன நாய் தான் அதான் போகிற சின்ன நாய் என்ன போய்த்துருவோம். அப்போ அது மாதிரி பாருங்க அது சத்தம் போட போட என்ன செய்தார்? நாங்கள் என்ன செய்தோம்? கஷ்டங்களுக்கு வர வர என்ன அதை திங்க் பண்ணுறோம். கூட்டணும் என்ன செய்தோம்? திங்க் பண்ண நினைக்கிறீங்க. அவர் கூடித்தார், கூடணுன்னு எங்கே போவோம்? கோமாவுக்கு போயிட்டோம், ஹாஸ்பிட்டல். எல்லாருக்கும் வேலை யோசிச்சு பாருங்க. நாங்கள் இங்கே நினைக்க பாருங்க என்னையும் அவர் சின்ன ஆயிடுவார். நாங்கள் போவோமா? உணர்வு கெடுமா? கோமாவுக்கு போகலாமா? இதைத்தான் ராமகிருஷ்ணபுரம் சொன்னார், உணர்வு உள்ள பொருளை நீ நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை உனக்கு எப்படி வருமப்பா, இதுக்கெல்லாம் நீ போக தேவையில்லை அப்படின்னு சொன்ன. அப்ப நீ செய்த கர்ம வினையை பாருங்க, உன்னையே மயக்கி கர்மாக்களை பாவங்களை டேஸ்டை கூட்டி, ஏனடா நீ பாருங்க என்னையும் படைச்சவனை நினைக்காம படைக்கப்பட்ட பொருளாகி அடையாளம் நீ பெருசு அப்படின்னு நினைச்சதால பாருங்க நீ அதை உன்னை கைப்பொம்மையாக்கி உன்னை திங்க் பண்ண வச்சு கோமானலை கொண்டு வர அளவுக்கு உன்னை கொண்டு வந்திருக்காரு. இது அரிய பிறவி, மனித பிறவி, அறிவான பிறவி. உன்னுடைய அறிவு பாருங்க, ஞானம், உன்னுடைய பாருங்க சக்தி எல்லாத்தையும் மயக்கி நீ ஒரு தெய்வீக புருஷன், அதையெல்லாம் மயக்கி பாருங்க உன்னை அங்க கொண்டு போயிட்டார். அதிலிருந்து வெளியே வாரத்துக்காக தான் நாங்கள் பாருங்கள் அடிக்கடி மீட்பவர்கள் வந்து வாருங்கள், உங்களை மீட்பதற்காக வந்திருக்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி சில செயல்களை எங்களுக்கு மேலே, மனிதனுக்கு மேலே மீறி சில செயல்களை செய்து காட்டி எங்களை பாருங்கள் என்ன கூப்பிடுறார்கள், வாருங்கள் அப்படின்னு சொல்லி. வள்ளலார் சொன்னார், கொண்டு வந்தேன் சந்தையில் போட்டேன் வாங்குவார் இல்லை, திருப்பி நாங்கள் வருவோம் என்று அடிக்கடி வரும். கிருஷ்ண பரமாத்மா கீழே ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குருஷேத்திரம் வரும். அப்பெல்லாம் நான் வருவனப்பா, எப்பெல்லாம் தர்மம் குன்றி அதர்மோங்குதோ அப்பெல்லாம் ஒரு குருஷேத்திரம் வரும்போது நான் வருவன் அப்படின்ட்டு இன்றைக்கு கலியுகத்தில் பாருங்க எங்களை பாருங்க என்னை மீட்பதற்காக, பாவத்திலிருந்து பாருங்க எங்களை வெளியே கொண்டு வரதுக்காக ஏதோ ஒரு வகையில் பாருங்க எங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அரிது மானடரா புறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன்குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது, அதிலும் அரிது மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் பாருங்க அவதார புருஷர்களை சந்திச்சு அவர்கள் பாருங்க வழியில நின்று பாருங்க நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று,
நல்லாரை பார்ப்பது நன்று. இப்படி நல்லத்தையே நீங்கள் நினைச்சு வரும்போது இந்த உலகத்தில் வாழும் வரை எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் கடவுள். பாருங்க, நீ எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிச்சு ஒட்டாமல் இறுதியில் நீ வந்த இடத்துக்கே வாப்பா, நீ இங்கே வேலை செய்ய வந்திருக்கா, நம்ம இங்கிருந்து வெளிநாட்டு கஷ்டம்னு சொல்லி வேலையிற மாதிரி நீ இங்கிருந்து வந்திருக்கா. பிரம்மா உன்னை படைக்கும் போது பாருங்க, நீ பரிசுத்தமான ஒரு பாருங்க ஒரு பெரிய பரம்பொருளா எந்த இதுவும் இல்லாமல் பாருங்க ஒரு சந்தோஷமான ஆளாத்தான் இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வேதனைப்படுக்கும் போது நாம் படைச்சவன் எப்படி பார்த்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி எங்களுக்கு வந்து பாருங்க படைச்சவன் வந்து இறங்கி இந்த பூமியில எங்களை காப்பாற்றுற அந்த நன்னாளை எங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் இதுவரை விடாமல் பாருங்க காலையில் எழும்பி சொல்லி உனக்குள்ள பாருங்க உணர்வா இருக்கும் அந்த பாருங்க அந்த சுவாசத்தை பாருங்க கவனிச்சு நீ தியானம் பண்ணும்போது வாழ்க்கையில் பாருங்க இருக்கிற துன்பங்களும் நீ எங்களுக்கு துன்பம் செய்யாமல் அதுக்கு பின்னால் போகாமல் இனி வரப்போகிற பாருங்கள் இயற்கை சீற்றங்கள் துன்பம் நோய் நொடி வறுமை எல்லாம் உலகத்தில் வாரத்துக்கு இருக்குது பாருங்கள். அதிலிருந்தும் பாருங்கள் நாங்கள் வெளியே வாரத்துக்கு ஆனால் எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் நாங்கள் இறைவனோட பாருங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த எங்களுக்கு பாருங்கள் நாங்கள்லாம் பாருங்கள் துன்பப்படும் போது அவரோட நான் நினைச்சோன்னே கர்மா போன மாதிரி உலகத்தில் எல்லாரும் பாருங்கள் சேர்ந்து இந்த இறைவனை தெரிந்தும் தெரியாமல் செய்த இந்த பாவ கர்ம வினைகள்லேருந்து எங்களை காப்பாற்று இறைவாண்ட எல்லோரும் சேர்ந்து பாருங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது வரப்போகிற எல்லா துன்பங்களையும் வராமாக்கி எங்களை பாருங்கள் எந்த நோவும் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாசக்தி படுத்த வழி கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.